தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணும்போது தான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ ரிஷப ராசிக்கு ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். ஆவணி மாத கிரக அடைவில் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்தில் கேது பகவானும், 8ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 10ஆம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், 11ல ராகு பகவான். இந்த அமைப்பு வச்சுதான் ரிஷப ராசிக்கு இந்த பலன் பார்க்க போறோம். ஆவணி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில உங்க ராசியிலேயே குரு பகவானுங்க, லாபஸ்தானாதிபதியே குரு பகவான். அப்புறம் அவரே உங்க ராசியிலேயே இருக்கும்போது நீங்க பெரிய யோகத்தை கொடுக்க போறீங்க. ஏன்னா 7ஆம் இடத்ததிபதியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், அவரும் உங்க ராசியிலேயே இருக்க போறாரு. அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள மாப்பிள்ளை இவங்கதான், பொண்ணு இவங்கதான் அப்படின்னு வரக்கூடிய தன்மை ஆவணி மாசம் முழுசா இருக்கு. பாத்தீங்கன்னா 5 வருஷமா 7 வருஷமா 10 வருஷமா வரன் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் எந்த வரணுமே அமையல அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. அது வந்து நல்ல யோகம். 7ஆம் இடத்ததிபதி லக்னத்துல ராசி மேலேயே இருக்கிறாரு. அப்ப அந்த ராசியிலேயே குரு கூட இருக்கும்போது கம்பல்சரி இந்த ஆவணி மாதம் 30 நாளுக்குள்ள திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அடுத்தது இந்த குழந்தை சார்ந்த விஷயம் சொல்றீங்கன்னா 5ஆம் இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருந்தனால கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அது இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் நிறைய போயிட்டே இருந்திருப்பீங்க. எப்பதான் நம்மளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலேயே போயிருப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல விசேஷத்துக்கு போனாலும் கெட்ட விசேஷத்துக்கு போனாலும் நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு யாராச்சும் கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயந்து சுவாத்திலேயே போயிட்டு இருப்பீங்க. ஏதோ முன்னாடியே, ஏன்னா விசேஷத்துக்கு போகும்போது கூட முன்னாடியே நின்றுட்டு வரக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்க அதிகமா உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. இப்ப 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த குழந்தை சார்ந்த விஷயத்தை நீங்க நல்ல உடைய ட்ரீட்மெண்ட் போனாலும் நல்ல உடைய இருந்தாலும் 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்கு போகுது. ஏன்னா கர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிறது சனி பகவான் அங்க வக்கரமாகி சுபத்தன்மை வர்றாரு. அப்படி அந்த வர்க்கமாகி சுபத்தன்மை வரும்போது 100% உங்களுக்கு கர்மம் செய்ய ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு இந்த ஆவணி மாசத்துல சொல்லணும். அந்த மாதிரிதான் அமைப்பு இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது சூரியன் கூடயே சேராரு. அந்த சூரியனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. பாத்தீங்களா, அந்த 10ஆம் இடத்தை பாக்குறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கடந்த காலகட்டங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரங்க வச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு எப்படி இருந்தா நம்ம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறது தானே. அது இல்லாட்டி இந்த வேலை இல்லாட்டி அடுத்த வேலை ஈஸியா கிடைச்சுங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க வேலையை விட்டுட்டு வேலை தெரிவிப்பீங்க. அந்த வேலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேலை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம தெரியாம வேலையை விட்டுட்டுமே இந்த வேலையை இழந்ததுனால நமக்கு நிறைய பிரச்சனை வருது. எந்த மாதிரி பிரச்சனை கேட்டீங்கன்னா ஹோம் லோனு, கார் டியூ, நிறைய பிரச்சனை, குழந்தை ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய வரும். இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியலேன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நம்ம உழைப்புக்கு முன் உதாரணம் கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசி. அந்த ரிஷப ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியே உங்க ராசிலேயே வந்து இருக்கிறதுனால எப்படி வேலை கிடைச்சுன்னு ஒரு எண்ணத்திலேயே வேலை விட்டுருப்பீங்க. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்கரமானதுனால நமக்கு கிடைச்சது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் வீட்டை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது 100% கிடைச்சிருக்கு. இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல முக்காவாசி கம்பல்சரி வேலை கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எதுனா வெளிநாட்டுல வேலை தேடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வெளிநாட்டுல வேலை இருந்தும் கூட வேலை தேடிட்டு இருப்பீங்க. ஆனா இதுவரை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடயே இருந்திருப்பீங்க. ஏன்னா வேலை மாற்றலாமா வேண்டாமான்னு எண்ணத்துல இருந்திருப்பீங்க. அப்படி கிடைக்கல விட்டுட்டு வேற வேலைக்கு போலான்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான உங்களுக்கு சந்திர பகவான் 8ல இருக்காரு. அப்ப வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு மிக சிறப்பா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 11ல ராகு பகவான். ஏன்னா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்தை அங்க ராகு பகவான் இருக்க போறாரு. அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி உங்க ராசியிலேயே இருக்க போறாரு. ராகு பகவான் 11ல இருக்க போறாரு. இந்த அமைப்பு சரியான அமைப்பு. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் 100% ஆவணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்க சந்திக்க போறாங்க. இது நல்ல அருமையான வாய்ப்பு. நம்மளுடைய பயன்படுத்தினா மட்டும் சரி. இந்த கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா
நிறைய பேர் பிரிஞ்சு இந்த கல்யாணம் ஏன் தான் மூச்சோம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பாரு. அப்போ இந்த கடந்த காலகட்டங்கள்ல நிறைய திருமணத்தினால சரியா பிரச்சனை. திருமணம் சேர்ந்து என்னால வாழ முடியல, இந்த பையனை கல்யாணம் முடிச்சுட்டு நான் ரொம்ப சிரமப்படுறேன், இல்லாட்டி இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. இல்ல ஏன்னா நினைச்ச மாதிரி லைஃப் இல்லையே, நினைச்ச மாதிரி மனைவி கணவன் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்திருப்பாரு. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், அவரும் உங்க லக்னத்திலேயே வர போறாரு. அப்போ மனைவி மூலியமா கம்பல்சரி அவமானங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தீரப்போன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி உங்க லக்னத்துக்கு வர, மனைவி என்ன சொன்னாலும் கேட்பாங்க, கணவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஆவணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ள 1ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை வரப்போகுது. ஏன்னா அந்த இடத்த என்ன 7ஆம் இடத்த குரு பாக்குறாரு. அப்போ குரு பகவான் பாக்குற இடமெல்லாம் அவங்களுக்கு நிவர்த்தி கொடுப்பாரு. அப்போ இந்த காலகட்டத்துல சேர்ந்து பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது அப்படிதான் சொல்லணும். அதை நல்லபடியா பயன்படுத்திங்க. ஏன்னா இது சேர்ந்து வாழலாமா இல்ல பிரிஞ்சு போல மாதிரி எண்ணத்தினாலும் கூட இந்த காலகட்டத்துல பேசினா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. இல்ல நம்ம என்ன பண்றதே தெரியல, நம்ம இந்த விட்டு போட்டு அடுத்து கல்யாணம் தான் முடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட அப்ப கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி கிரக சூழ்நிலை இருக்கு போது இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த திருமணத்துக்கு போயிடலான்னு முயற்சி பண்ணிட்டுங்க, எனக்கு டைவர்ஸ் ஆகவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்க போது கூட ஆவணி மாசம் குரு பகவான் 9ஆம் இடமான 2வது தாரத்தை பார்க்க போறாரு. அப்ப கம்பல்சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாசத்துல கம்பல்சரி 100% உங்களுக்கு 100% உங்களுக்கு 2வது தாரத்துக்கு உண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியா சக்சஸ் கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் உங்க குடும்பஸ்தானத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே நீங்க அடுத்த தாரத்துக்கு போறதுக்கு மிக அற்புதமான வாய்ப்பு ஆவணி 1ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இதுல இந்த சந்திராஷ்டம காலத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான முடிவு எடுக்கக்கூடாது. அப்போ பாத்தீங்கன்னா 12-13 செப்டம்பர் மாதம் 12-13ஆம் தேதியில நீங்க கவனமான முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் இருக்க போகுது. முக்கியமான முடிவு எடுக்காம இருக்கிறது மிக மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மட்டும் நம்ம சந்திராஷ்டம காலத்துல நீங்க கணபதி பகவான் வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பா இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆவணி மாசத்துல 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது. அப்ப பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா இது தொழிலுக்காக பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துலயே உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. அப்போ இது 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா தொழிலுக்காக நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்தீங்கன்னா எப்பதான் நம்ம கைக்கு வருமே அப்படிதான் சொல்லிருப்பீங்க. ஏன்னா நண்பர்கள் மூலியமா நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய தொழில்னால அந்த தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவரை கையே கொடுத்துருக்காரு. நம்ம நீ செஞ்ச பொருள் விற்கவே முடியாது, அப்படி வித்திருந்தாலும் கூட சரி வர காசு உங்களுக்கு வந்திருக்கான தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கு. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல சனிபான் இருக்காரு. அப்ப நிறைய பேர் சொல்லலாம் 10ல சனிபான் வந்துட்டாரே இல்லாம இரும்பு சம்பந்தமான தொழில் நல்லா இருக்கும். அப்ப தொழில்காரனே தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது நீங்க தொழில் நல்லபடியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதியை அஷ்டமாதிபதியை உங்க ராசியில இருக்கிறதுனால நீங்க தொழில கவனமா இருக்கிறது மிக சிறப்பான வாய்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறதே உங்களுக்கு சனி பகவான் தான். அப்போ நீங்க தொழில் செய்யும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனமா தான் செய்யணும். நீங்க வந்தீங்கன்னா இதுல ஆவணி மாத பலன் மட்டும்தான் இது. ஒவ்வொருத்தருடைய நீங்க திசா புத்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கீழே கொடுக்கப்பட்டோன்னே என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.